அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில குருவோடு இணைந்த கேது பார்வை பெற்ற கேது இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போறோம். மேஷம் முதல் மீன லக்னம் வரை 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த குரு கேது இணைவு என்பது ஒரு மாதிரி தான் பலன் செய்யும். குரு யோகரா இருந்தாலும் சரி, அவயோகரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். இந்த குரு கேது இணைவானது ரெண்டு முக்கியமான தன்மையை ஜாதகர்களுக்கு கொடுக்குது. அதை எப்படி முதல்ல சொல்லலன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் நாம் தனக்காரகராகவும் குழந்தைக்காரகராகவும் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நேர்மை பண்புகளை கொண்ட கிரகமாக குருவை வரையறுக்கிறோம். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகர்களுக்கு ஒரு தனிமையையும் வெறுமையையும் உணர்த்தக்கூடிய கிரகம் கேது பகவான். அதனாலதான் அவரை ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல, இருட்டு என்றாலும் அந்த இடத்தில் இருந்து ஒரு ஒரு மங்கலான ஒளியை பெற்றுவிடும் கேது. ஆராய்ச்சி கிரகம் கேது, ஞான கிரகம் கேது. அந்த ஞானத்தையும் ஆராய்ச்சி குணத்தையும் கொண்ட கேது நேர்மையான குருவோட இணைது, குழந்தை காரகரோட இணைது. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது ஜாதகர்களுக்கு முதல் பண்பா குரு கேது இணைவு கொண்டவர்களுக்கு தன்னை எப்பொழுதுமே தனிமைப்படுத்திக் கொள்வார். புகழ்வதை பிடிக்காத நபரா இருப்பார். ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்ட நபராக இருப்பார். பெண் தெய்வங்களை அதிகம் வணங்கக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல் இந்த குரு கேது இணைவு கொண்டவர்கள் நடப்பதை முன்கூட்டியே ஏதேனும் ஒரு சமிக்கைகளின் மூலயமாக உணரக்கூடியவரா இருப்பார். நிறைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும் பொழுது இதை நான் யோசிச்சேன், இதை நடக்கிற மாதிரி, இந்த மாதிரியான பண்புகள்லாம் இந்த குரு கேதுக்கு கொடுக்கும். அதுபோல இந்த குருவும் கேதுவும் இணைவதை பார்வையை விட இணைவு ரொம்ப முக்கியம். இணைவு பார்வையை நாம் கேல யோகம் என்று ஜோதிடத்துல வரையறுக்கப்படுகிறது. இந்த குரு கேது காம்பினேஷன் கேல யோகமா வரையறுக்கப்படுது. இதுல கேது தசையோ குரு தசையோ நடப்பில் வந்தால் இந்த கேல யோகத்தினுடைய முழு பலனையும் ஜாதகர் அனுபவிக்கும். குரு தசைன்னா ஒரு 16 வருட மகாதசை, கேது தசை என்றால் ஒரு 7 வருட மகாதசை. இந்த கேல யோகம் கொண்ட நபர்கள் எப்பொழுதுமே அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள். எந்நிலையிலுமே பிறர் உயிருக்கு, சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு எந்நிலையிலுமே பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத நபர்களாக இருப்பார்கள். எந்த லக்னத்துல பிறந்தாலும், துலாம் லக்னத்துல ரிஷப லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு கேலயோகம் இருக்கு, ஏன்னா குருன்னா அவயோகம், அவர் எப்படி இருப்பாரோ அவரும் நல்ல மனிதராக இருப்பார். இந்த கேலயோகம் பணம் எதுவும் கொடுக்குமா? ஏன்னா கேது புதையல் காரகர். எப்படி கும்மிருட்டிலிருந்து ஒளியை தெரிகிறாரோ அது போல ஒரு ஜாதகத்திலே கேது புதையலை கொடுக்கக்கூடிய காரகராகவும் வரையறுக்கப்படுகிறது. அப்ப கேலயோகம் என்பது எந்த ஜாதகருக்கு அமைகிறதோ அந்த ஜாதகருக்கு குரு தசையோ கேது தசையோ நடப்பில் வந்தால் பணம் பொருளாதாரங்களும் அதிகரிக்கும். ஆனா முதன்மையா அதிகரிக்கிறது ஆன்மீக எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ண ஓட்டங்களும் அதிகரிக்கும். அதன் பிறகு பெரும் பணத்தை கொடுக்கும். இந்த கேல யோகம் யாருக்கு அதிகமா வேலை செய்யும்? இந்த குரு கேது காம்பினேஷன்ல இருக்கு. இந்த குரு கேது காம்பினேஷன் கேல யோகம் அந்த பெரும் செல்வங்களையும் பெரும் அருளையும் புகழையும், ஏன்னா ஒரு ஜாதகர் புகழ்ச்சியை விரும்பாதவர்களுக்கு தான் பிரபஞ்சம் தேடி தேடி புகழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல இந்த கேல யோகம் கொண்டவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புகழ் தேடி வரும், பணம் தேடி வரும். அதிக ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர், அதுபோல நல்ல எண்ணம் கொண்டவர்ன்றதுனால வயதாக வயதாக அவருடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். இந்த வயதாகும் பொழுது அந்த கேது தசையோ குரு தசையோ வந்துருச்சுன்னா மேற்படி அவர்களுக்கு பெரும் உச்சத்தை கொடுக்கும். இந்த கேல யோக அமைவை பெரும் ராஜயோகமாக மாற்றக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா, மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு இந்த குரு கேது காம்பினேஷனோட சூரியன் தொடர்பு கொள்ளுறார், மிகப்பெரிய யோகம். சூரிய சந்திர தொடர்புகள் மிகப்பெரிய யோகம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த குரு கேது தொடர்போடு புதன் தொடர்பு கொள்வது, சனி தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த காம்பினேஷனோடு சனி பகவான் சுக்கிரன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். அதுபோல கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த காம்பினேஷனோட செவ்வாய் சூரியன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது செவ்வாய் சந்திர தொடர்பு மிகப்பெரிய யோகம். கன்னியில பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்துல பிறந்தவர் கேல யோகத்தை பெரிதும் உணரக்கூடியதற்கு சனி பகவானுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு உறுதிப்படுத்துது. துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த கேல யோக அமைவோடு சுக்கிரனோ துலாத்தில் பிறந்தவருக்கு புதன் சனியினுடைய தொடர்பு. விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த கேல யோகத்தோடு செவ்வாயோட தொடர்புலாம் இருக்கு, மிகப்பெரிய யோகம். சந்திர தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தனுசுல பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் சூரிய தொடர்புகள் யோகத்தை கொடுக்கும். அதீதமா இதை செயல்படுத்தி கொடுக்கும். அரசியல், அரசாங்கம், பெரும் மனிதர்கள், பெரும் மக்களிடையே பெரும் யோகத்தை கொடுக்கும். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க.
புதனுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு யோகம். கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் புதன் தொடர்பு, குரு தொடர்பு எல்லாம் யோகத்தை கொடுக்கும். குருவே தொடர்புல இருப்பார், குரு வலுக்கும் பொழுது யோகம். மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திரனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு எல்லாம் பெரும் யோகம். இப்ப மேல சொன்ன இந்த 2 கிரகங்களுடைய தொடர்போட அந்த குரு கேது கேல யோகம் அமைஞ்சிருச்சுன்னா அது திசையில பெரும் அதிர்ஷ்டங்களையும் பெரும் யோகங்களையும் கொடுக்கும். இப்ப கேல யோகம் செல்வங்களையும் கொடுக்கும், ஜாதகருக்கு ஞானத்தையும் கொடுக்கும். அதற்கு குறைந்தபட்ச ஸ்தான பலத்திலாவது குரு இருந்து அல்லது கேது இருந்து நாம் சொன்ன கிரக தொடர்பில் இருந்தால் இந்த கேல யுகத்தினால் ஜாதகர் நல்ல பெயர் புகழும் பொருளாதார செல்வங்களையும் சேர்த்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். கேல யோகத்தினுடைய விதி என்ன? எவ்வளவு டிகிரி இணைவுல இருந்தா கேல யோகம்? முன்பின் 13.5 டிகிரிகள், முன்பின் 13.5 டிகிரிகள். இதுதான், அதாவது 7.5 டிகிரிகள். இந்த பக்கம் 7.5 டிகிரி, இந்த பக்கம் 7.5 டிகிரி, இது வலுவான தொடர்பு. அதற்கு அடுத்து 15 டிகிரி பாகைகள். குரு அமர்ந்த புள்ளியில இருந்தோ அல்லது கேது அமர்ந்த புள்ளியில இருந்தோ முன்பின் ஒரு 7.5 டிகிரியில குரு இருக்கிறார். கேதுக்கோ குருவுக்கோ கிரகங்கள் 7.5 டிகிரியில இருக்குன்னா வலுவான இணைவு. இல்ல ஒரு 15 டிகிரி பாகைக்குள்ள இருக்குன்னா குறைந்தபட்ச வலு. அதே போலதான் குருவுக்கு நிகராக கேது ஒரு 7 டைரக்டா முன்பின் 7.5 புள்ளி விகிதங்களிலோ 15 புள்ளி விகிதங்களிலும் இருக்கும்பொழுது 7.5 என்பது வலுவாகும், 15 என்பது குறைந்த வலுவாகும். கேலயோகம் கொண்டவர்கள் நல்ல மனிதராகவும் பெரும் புகழை பெறக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.